ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து இருக்கும் என்று நீ நினைத்து கூட இருக்க மாட்டாய். அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ என்ன ஆசைப்பட்டாய்? மனம் நிம்மதி வேண்டும், நம் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும், செல்வ செழிப்புகள் வேண்டும், நம்முடைய தேவைகளை செய்து கொள்ளும் அளவுக்கான பணங்கள் வேண்டும் என்று நினைத்தாய். இது அனைத்தும் கிடைக்குமா என்று நினைத்தாய். சில சமயங்கள், சில சந்தர்ப்பங்கள் உனக்கு தவறாக நடக்கும் பொழுது நம் நினைப்பதெல்லாம் நடக்கப் போவது கிடையாது. எல்லாமே நமக்கு கவலை தரக்கூடிய விஷயம்தான் நடக்கிறது. நம் எதன் மீதும் ஆசைப்படக்கூடாது என்று நினைத்து சில நாட்களாக அனைத்தையுமே விரத்து விட்டார். வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இப்படி முடிவெடுத்து எல்லா ஆசைகளையுமே அப்படியே விட்டுவிட்டார். என்னுடைய தங்கமே, கிடைத்தால் கிடைக்கட்டும், கிடைக்காவிட்டால் போகட்டும், இதுவரை வாழ்ந்தோம், இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போவோம் என்ற விரக்தியான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார். என்னுடைய தங்கமே, உனக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கையை மட்டும் வெறுத்து விடாதே, விரக்தியாக எழுத விடாதே. வாழ்க்கையானது எப்படி எப்பொழுதும் மாறும் என்பதை உன்னால் சொல்ல முடியாது. இன்னும் நீ வாழும் நாட்கள் மிக அதிகமாக இருக்கிறது. நீ வாழும் பொழுது என்னென்னலாம் செய்தாய்? மற்றவர்களுக்கு துரோகம் ஒரு நாளும் செய்யவில்லை. நல்லதையும் நல்ல விஷயத்தை மட்டும் யோசித்தாய், செய்தாய். புரிகிறதா? அதனால் இன்னும் நாட்கள் உனக்காக இருக்கிறது. சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து குவியும். நீ கேட்டதை விட அதிகமாக 2 மடங்கு அதிகமாகவே உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுமே கிடைக்கும். இப்பொழுதுதான் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாக அனைத்தையுமே மாற்றுகிறேன். நீயே நினைக்காத வகையில் பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக நடக்கும். யாரெல்லாம் உன்னை இப்பொழுது கேவலமாக, இவரிடம் ஒன்றுமே இல்லை, இவள் ஒரு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார், இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இவளால் சாதிக்க முடியாது, இவள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இப்படி முடியாது என்ற வார்த்தையை உன் மீது திணித்தார்களோ அவர்கள் அனைவருமே வெட்கப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் முடித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றப் போகிறாய். உன் வாழ்க்கை இதுவரை காய்ந்த மரமாகத்தான் இருந்தது. சீக்கிரமாக பார், துளிர்கள் விட்டு மிக மிக பிரம்மாண்டமாக ஒரு மரமாக, அழகான மரமாக, எல்லாருக்கும் நிலை தரும் மரமாக உன் வாழ்க்கையானது அமையும். கவலைகள் வேண்டாம். கவலைகளோ பயங்களோ இருந்தால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு விஷயத்தை உன்னால் சாதிக்கவே முடியாது. ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா சோர்ந்து போகிறான்? பயமும் அடுத்த விஷயத்தை செய்ய பயமும் தடுமாற்றமும் இருக்கும் பொழுதுதான். பயமும் தடுமாற்றமும் வேண்டாம். இதுவரை நடந்து விட்டது. இதற்கு மேல் செய்வது நமக்கு நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு புது புது செயல்களை, உனக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து பார். உன் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று. யாரையும் நினைத்து கவலைப்படாதே. இவர்கள் ஏதாவது சொல்வார்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று நினைக்காதே. உன் மனதுக்கு என்ன வேண்டுமோ, என்ன தோன்றுகிறதோ அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் செய். நான் நிச்சயமாக அனைத்திற்கும் நான் துணையாக இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.